கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு பிறகு திமுகவுடைய தோல்விகளுக்கு பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. முக்கியமா பார்த்தோம்னா திமுக 200+ அப்படின்ற ஒரு மிதப்பில் இருந்தது திமுகவுடைய தோல்விக்கு காரணன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்தாலும் அரசு ஊழியர்கள் வாக்கு பெரும்பாலும் தாவேகாவுக்கு சென்ற மாதிரியான ஒரு கருத்து கூட வருகிறது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா அந்த 4-5 நாட்களாக திமுக தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறணும். பல இடங்கள்ல பண்ணையார்த்தனம் இருக்கிறதுன்னு திமுகவில் கடந்த காலங்களில் காங்கிரஸ் இருந்தனாலதான் தூக்கி எறியப்பட்டது. முதலமைச்சருடைய பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பெற்றிருந்தாலும் அந்த கட்சியினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள் மாவட்ட செயல் நிர்வாகிகளுடைய அணுகுமுறை சரியில்லைனாலதான் அந்த தோல்விக்கு காரணன்ற மாதிரியான கருத்துல அவர் எப்படிசா பாக்குறீங்க? நிறைய நான் இது சொந்தமாக பேசியிருக்கிறேன். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர். கலைஞரின் கரம் பிடித்து வளர்ந்தவர். அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு அண்ணாவையுடன் அரசியல் செய்ய துடித்த ஒரு பாலகனாக இருந்து இளைஞராக அரசியல் களத்தில் பல்வேறு சோதனைகளை சந்தித்தவர் தான் ஸ்டாலின். கலைஞர் அவர்கள் சொன்னது மாதிரி உழைப்பு தான், அதில் மாற்றம் இல்லை. ஒரு அழகா சொல்லிட்டார், கலைஞர் மாதிரி நான் பேச முடியாது, கலைஞர் மாதிரி நான் எழுத முடியாது, ஆனால் நான் கலைஞரை போன்று 100 மடங்கு உழைப்பேன் என்று அந்த உழைப்பின் உயரம்தான் 2017 நாடாளுமன்ற தேர்தல் வரை வெற்றியின் சிகரத்தை அடைந்தவர் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 40க்கு 40 சொல்லி வைத்தார் போன்று இந்தியாவிலே 100க்கு 100 மார்க் வாங்கின காவி சித்தாந்தத்தை எதிர்த்து இந்துத்துவா கார்பரேட் காவி மையத்தை எதிர்த்து 40 இடங்கள் வெற்றி பெற்ற ஒரே மாநிலம், ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி. அதனுடைய மிதப்பும் மாவட்ட செயலாளர்களுக்கு தொண்டர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. தொடர்ச்சியாக தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண சாமானியமான ஒரு அழுக்கு சட்டை போட்டு போற தொண்டை அறிவாலயம் சென்று கலைஞரை முதலமைச்சராக இருக்கும்போது சந்திக்கலாம், கோபாலவர் இல்லத்தில் சந்திக்கலாம். கலைஞருடைய அன்றாட நடவடிக்கையில காலையில நடைபயிற்சி வரும்போது அங்க 2 பத்திரிகையாளர் உடன் அழைத்து வருவார், செய்தியில தெரிஞ்சுக்கிறார். கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகத்துக்கு போகும்போது அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அங்க அந்த ரோட்ல ஒரு காய்கறி விற்கிற அம்மா ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த கலைஞரே எழுதியிருக்காரு. அவங்கள தொடர்ச்சியா 10 நாளா காணாம். தன்னுடைய ஓட்டுநர் டிரைவரை கூப்பிட்டு அவங்க அவங்க யார் என்னன்னு விசாரிச்சு பாருன்னு அவங்க அந்த காய்கறி வியாபாரத்துக்கு முதலீடு இல்லாமல் ஒரு 1000-2000 இல்லாமல் இருந்திருக்காங்க. அதனால அவங்க இடம் போடணும்னு அவங்களுக்கு கொடுத்து விட்டு அவங்கள வர சொன்னாங்க. காய்கறி கடை போட்டு அவங்ககிட்ட உட்காந்து அரசியல் பேசுவார். அந்த அம்மாட்ட அரசியல் பேசுவார். அவரை ஏமாற்றவே முடியாததுக்கு காரணம் அவர் யார்கிட்ட எதை கேட்டிருப்பாருன்னு சொல்ல முடியாது. பத்திரிகையாளர்கிட்ட எல்லாத்தோடும் எதிரும் புதிருமா இருக்கிற பத்திரிகையாளர்கிட்டையும் தொடர்பு வச்சிருப்பாரு. காலையில பத்திரிகையை பூரா படிச்சிருவார். அதான் சொன்னேன், ஒரு தடவை மதுரைக்கு பாண்டியன் துரித வண்டியில் வருவார். எப்பயுமே கலைஞர் அவர்கள் ஏன் பாண்டியன் துரித வண்டிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பயன்படுத்துறாருன்னா, சென்னையிலேருந்து இங்கே வரும்போது கடிதம் எழுதுவார், முரசொலிக்கு கவிதை எழுதுவார். முதலமைச்சர் தான் ஃபைலும் பார்ப்பாரு. அந்த சக பயணிகிட்ட பேசுவார். அந்த டிடிஆர்கிட்ட பேசு, எத்தனை டிடிஆருக்கு ரயில்வே டிடிஆருக்கு கார்டுக்கு கலைஞர் பழக்கம் தெரியுமா? அவங்ககிட்ட பேசுவார். அப்போ அவங்க சொல்லுவா, ஐயா அந்த இடத்துல இது நடக்குது, தப்பு நடக்குது கேட்டுக்குருவார். அதை சொல்லி காட்டி கொடுக்கவும் மாட்டார், நான் சொன்னார்னு சொல்ல மாட்டார். அப்படி வரும்போது
நீங்கள் ஒரு நாள் மதுரையில் நாங்கள்லாம் மாவட்ட இளைஞர் செயலாளர் இருக்கிறேன், நான் வரவேற்று பாண்டியன் ட்ரெயினில் வருவார், பாண்டியன் ரோட்டில் தங்குவார். அது அவருக்கு பெருமை. மதுரை பாண்டியன் மண்ணுக்கு வரும்போது வரவேற்பார், அங்கே அந்த தங்குவார். அப்போ ஒரு நாள் கேட்டார், முரசொலி படித்தேன்னு கேட்டார். முரசொலி காலதாமதமாக தான் வரும். பாண்டியனில் தான் டெய்லி, அப்போ சென்னை மதுரை பதிப்பு இருந்துச்சு, சென்னை பதிப்பாயிருச்சு. காலைல தான் வரும், காலேஜ் ஹவுஸில் தான் இறங்கும். அதை நான் வாங்கிட்டு காலதாமதமாக நான் வாங்கிட்டு தான் படிக்கணும் அப்படின்னு. நேற்று படித்தேன், நான் படிக்கலைண்ணே. ஒரு மாவட்ட இளைஞர் சேர்ந்து படிக்கலை. சரி, இதெல்லாம் விட்டுட்டான். முரசொலி ஏஜென்ட் யாருன்னு கேட்டார். ஒரு கட்சியில் நீ ஒரு மாவட்ட அளவில் பொறுப்பு இருக்கிற, இந்த முரசொலி பத்திரிக்கைன்றது உயிர் மூச்சான பத்திரிக்கை, இந்த பத்திரிகையுடைய மதுரை ஏஜென்ட் தெரிஞ்சிருக்கியான்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கடிதம் கொடுக்குறேன். நூலக ஆணைக்குழு தலைவர், எனக்கு லைப்ரரி சேர்மன் கொடுங்க. பேராசிரியர் இருக்கிறார், ஆற்காடு வீராசாமி இருக்கிறார், அமைச்சர்கள். இவர் கல்வி அமைச்சர், அவர் மின்சாரத்துறை அமைச்சர், கலைஞர் முதலமைச்சர். அறிவாலயத்தில் நான் போய் தலைவர்கிட்ட பேசி கொடுக்குறேன். உடனே அவர் எழுதிட்டு பேராசிரியர் கூட, பேராசிரியர் வாங்கி ஆற்காடுகிட்ட கொடுத்தாரு. ஆற்காடு என்னை வரும்போது இப்படிலாம் இருந்துச்சு கட்சி. இன்னைக்கு அறிவாலயத்துக்கு போனால் எதிரும் புதிருமா கீரியும் பாம்பு மாதிரி இருக்காங்க அங்கே இருக்கிற ஆளுங்க தலைமை நிலையத்தில். ஆற்காடு அவ்வளோ பெரிய பிஸியாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்காரு. என் மேலே அப்படி தோளில் கையை போட்டு என்னை அப்படியே வெளியே கூப்பிட்டு வர்றாரு. கலைஞர்கிட்டருந்து வாயாப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டு, நீ போய் முதல்ல போய் மாவட்ட செயலர் அக்கின்ராஜையும் அழகிரி போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் அக்கின்ராஜிட்ட போனேன். அக்கின்ராஜ் நான் ஒரு ஆளுக்கு சிபாரிசு பண்ணிட்டேன் இந்த பதவியேன்றாரு. அழகிரிகிட்ட போய் கொடுக்குறேன். அவர்கிட்ட இன்னொரு கடிதமும் பரிந்துரை கடிதம் கொடுக்குறேன். இப்படிலாம் கட்சி இருந்துச்சு. அன்று மாலையில் மதுரையில் ஒரு செயலர் கூட்டம், முரட்டம்பத்திரியில், மதுரை 25 வார்டு. அப்போ அங்கே செயலர் கூட்டத்துக்கு அழகிரி என்னை வர்றாரு. வந்தவர் அவர் என்னைய கையை பிடிச்சிக்கிட்டு, 2 கடிதம் கொடுத்தீங்க, ஒரு கடிதம் பாஸ், ஒரு கடிதம் ஃபெயில். நீங்கள் கேட்ட நூலக சேர்மனுக்கு ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு இன்னொரு பரிந்துரை கடிதம் பாஸ் அப்படின்ட்டு. உடனுக்குடனே தகவல். திமுக நின்றதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் விஷயங்கள். இந்த தகவல் தொடர்பு இல்லை. எனக்கு வேண்டிய திமுக காரங்களே நாடு முழுவதும் நிறைய பேர் நான் திமுக ஓட்டு போட்டேன், என் வீட்டில் அனைவரும் விசிலுக்கு போட்டாங்கன்னு சொல்லாங்க. வெக்கம் இல்லாம கொதிச்சு போயிருக்கோம் நாங்கள்லாம். இதை தளபதி கிட்ட இப்போ அண்மை காலமாக எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஜெயலலிதா அம்மா யாருமே சந்திக்க முடியாது. ஒரு பெரிய பெரிய தடை கற்கள் இருக்கும். இப்போ தளபதி ஸ்டாலினை நோக்கி முதலமைச்சராக இருக்கும்போது தடை கல் இல்லை, எவையுமே இருந்துச்சு. நாங்கள் பார்த்தோம். இதை நாங்கள் இந்த பேட்டியை நீங்கள் பாருங்க. அவரை சந்திக்கவும் முடியாது, பேசவே முடியாது. அவங்க பிஏ ஃபோன் எடுக்க மாட்டார். ஸ்டாலினை பார்த்தா கூட அவர் பிஏ ஃபோன் எடுக்கிறது இல்லை. பலமுறை சொல்லிட்டு ஆற்காடு மாதிரி யாருங்க அரவணைக்கிறதுல ஆர்டிசி தாவதி போன்ற மாதிரி அறிவாலயத்தில் யாருப்பா? அவங்களே பெரிய கார்பரேட்டாக இருக்கிறாங்க. அவங்க வர்றதே பெரிய வருகையாக இருக்குது அறிவாலயத்துக்கு. இந்த ஆர்எஸ் பாரதி, பூச்சிமுறை இவங்கெல்லாம் வர்றதை பார்த்தாலே அவங்களே பெரிய டாம்பிகமாக வர்றது. சாதாரண சாமானியக்காக அண்ணா தெரு லைட்டில் படித்த அண்ணா, அவர் இந்த சாதாரண சாமானியக்கான உருவாக்கின இயக்கம். கலைஞர் என்னைக்குமே ஒரு சாமானியனை மதிக்கக்கூடிய இயக்கம். சில நேரங்களில் கோச்சிட்டு வந்தால் கூட அவர் கூப்பிடியாண்டுவார். கோச்சிட்டு பேசிட்டியா? ஒரு சட்ட விஷயமா கூட ஒரு தடவை ஒரு கருத்து கேட்கிறார். நம்ம நினைக்கிற தலைவர் எவ்வளவு பெரிய தலைவர், நம்மகிட்ட கேட்கிறாரு. அவர் தெரியாம கேட்கல, நான் என்ன பதில் வரும்னு என்ன எதிர்பார்க்கிறேன். ஆன்டிசிபேட் பெயில் சம்பந்தமாக கேட்கிறார் ஒரு நாள் அறிவாலயத்தில். அந்த கடலை அங்கே அறிவாலயத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கிட்ட பேசியிருக்காரு. இப்போ பேசுகிறாங்களே யாராவது? இது எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை தொண்டர்கள் மத்தியில் தடுத்தது. ரெண்டாவது ஒருத்தர் சொல்றாரு, நான் பிறக்கும் போது இங்கே இன்னாரு எம்எல்ஏ இருந்தாருண்ணே, நான் இப்போ எனக்கு வயசு 30 ஆச்சுண்ணே, இப்போ நான் 4 ஓட்டு போட்டேனே இவருக்கு. நான் பிறக்கும் போது எம்எல்ஏ இருந்தார், இப்போ நான் 4 ஓட்டு போட்டேனே. 30 வருஷமா இவர் தானே எம்எல்ஏ, இவர் தானே அமைச்சர் அப்படின்னு கேடு தட்டி போகும்போது தானே காங்கிரஸ் செஞ்ச தப்பு. அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கலாம். 30 வருஷம் 40 வருஷம் கவர்மெண்ட் வேலை பார்த்தது மாதிரி உட்காந்தா. பண்ணையார் முறை வந்துருச்சு, ஜமீன்தாரி முறை. தொண்டர்களை பற்றியே கவலைப்படலை. நான் திரும்ப பேர்களை சொல்லி யாரையும் காயப்படுத்த விரும்பல. எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள். முத்துச்சாமி ஈரோடு போயிருந்தேன், ரொம்ப அருமையான மனிதன் அவர் வயதில். நான் உதாரணத்துக்கு சொல்றேன்.
அவர் பெரிய ஒரு எம்ஜிஆர் காலத்திலே அமைச்சராக இருந்தவர், அவரே தோற்கடிக்கப்பட்டிருக்கார். அவர் பண்பா நடந்துக்கிறார். ஈரோடு முத்துச்சாமியை நான் பார்க்கும்போது பல முறை பார்த்துருக்கேன். வருஷம் அள்ளி கொடுக்கல, நான் அவர்கிட்ட அள்ளி கேட்கல, அவருக்கு மரியாதையை சொல்றேன். அவரை பார்த்துட்டு மற்ற மாவட்ட செயலாளர் பார்த்தா எங்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தில் ஈரோட்டில் இருக்கு, அவ்வளோ பெருமையா இத்தனை ஷெட்யூல் இருப்ப பிஸியா இருக்கும்போது கூட வர சொல்லி பேச அப்படி இருக்கணும். தொண்டர்களுக்காக தான், மக்களுக்காக தான், ஏழை எளிய நடுத்தர ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக தோன்றிய இயக்கம் திமுகன்றதை மறந்துட்டாங்க. இப்ப அரசாங்க ஊழியர்களை பொறுத்தளவுல எந்த காலத்திலையும் திமுக தான். நீங்க கலைஞர் சொல்லுவாரு, அரசாங்க ஊழியர்கள் என்பவர்கள் ஒரு அரசாங்கம் நடைபெறுவதற்கு இதயம் போன்றவர்கள். அந்த இதயத்தை ஓட்ட விடக்கூடாது, அந்த இதயத்தை நம்ம ஒழுங்கா வச்சுக்கிறோம். ஒரு அரசாங்கம் இயங்குவதற்கு காரணம் இதயம் போன்றவர்கள் சொல்லுவாரு. நீங்க எம்ஜிஆர் வந்து ரெண்டு விஷயம் வாழ்நாள்ல முடிசூடா மன்னன் எம்ஜிஆர் 2 விஷயத்துல அவர் வெற்றி பெறவே முடியாம இறந்து போயிட்டார். ஒண்ணு, கடைசி வரைக்கும் அரசாங்க ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவர் பக்கம் கொண்டு வரவே முடியல. அவரை வாத்தியாரேன்னு கூட கூப்பிட்டாங்க, வாத்தியாரேன்னு சொல்லி கூப்பிட்டு கூட பார்த்தாங்க. எம்ஜிஆர் வாத்தியார் தான் சொல்லுவாங்களே தவிர வாத்தியார் யார் எம்ஜிஆர் வரல. அந்த அளவுக்கு அரசாங்க ஊழியர்கள் 3 தடவை எம்ஜிஆர் முடிசூடா பண்ண வெற்றி பெற்றாரு. அரசாங்க ஊழியர்களும் ஆசிரியர்களும் எம்ஜிஆர் பின்னாடி போகல. அந்த அளவுக்கு எதிர்கட்சி காலம். திமுக பக்கம் தான் சிவகங்கை அரசாங்க ஊழியர் சங்க தலைவர் இருந்தார். எம்ஜிஆர் காலத்துல தான் தமிழ்நாட்டில் போலீஸ் போராட்டம் நடந்துச்சு, காவல்துறை போராட்டம் நடந்துச்சு. காவல்துறையை கைது செய்து சிறையில் அடைச்ச காலம். கலைஞர் வந்து உறுதுணையா நிற்பார், அரணா நிற்பார். அன்னைக்கு ஆசிரியர் சங்கத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவா மீனாட்சி சுந்தரம் வச்சிருந்தார் கலைஞர். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி முத்துச்சாமி, ஈஸ்வரன், ஜே.எஸ். ராஜு, அதுக்குள்ள பொதுவுடைமை இயக்கம் ஜாக்டோ ஜியோ இவங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி வலுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு பெற்ற என்ஜிஓ சங்கம், ஆதரவு பெற்ற ஆசிரியர் அமைப்பு. நான் சொல்ற மீனாட்சி சுந்தரம் திமுக காராவே சரி கலைஞர் கையில் வச்சிருப்பாரு. அவங்க கோரிக்கை நிறைவேற்றினாரு. ஒன்றிய அரசுக்கு இணையாக அகவல் எப்படி ஒன்றிய அரசு ஏற்றினா உடனே கலைஞர் ஏற்றிடுவார். பென்ஷன் திட்டம், அரசாங்க ஊழியர் இறந்தா உடனே 10,000 ரூபாய் சம்பள கமிஷன் ஏற்படுத்தினார். போலீஸுக்கு சம்பள கமிஷன், பணி உயர்வு, அனைத்து கலைஞர் வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் அவர் போராட்டத்துக்கு அரணாக இருந்தார், இங்க இருந்தார். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரும்னு வாக்குறுதி கொடுத்தோம். இந்த 5 ஆண்டுகளாக போராட நாளே இல்லை. வருவாய்த்துறை ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அரசாங்க ஊழியர்கள். மகேஷ் பொய்யாமொழி பெரிய பாரம்பரியமான திராவிட இயக்க குடும்பம், அன்பில் தர்மலிங்கம் குடும்பம். அன்பில் தர்மலிங்கத்துடைய பேரன் போது திராவிட இயக்கத்துடைய எழுச்சி எங்களுக்கு ஏற்படுது. அவங்க அப்பா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாங்களாம் நண்பர். நான் மதுரை மாவட்ட இளைஞர், திருச்சி மாவட்ட இளைஞர் உங்க அப்பா. ஆனா மகேஷ் பொய்யாமொழி முழுக்க இந்த ஆசிரியர்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தல. அவர் தோல்விக்கெல்லாம் அது ஒரு காரணம். கவனமே செலுத்துறதில்லை, முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போறதில்லை. என்கிட்ட சொல்றாங்க அரசாங்க ஊழியர் ஆசிரியர்கள், ஏதாவது ஒரு பிரச்சனையை முதலமைச்சர்கிட்ட பேசலாம்னு போட்டா அங்க இவரே பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு. நாங்க எப்படி பேச முடியும்? பணிச்சுமைகள் கூடிருச்சு, இல்லம் தேடி கல்வி வரவேற்கிறான். ஆனா அந்த இல்லம் தேடி கல்விக்கு தனியாக ஆள் போடல. ஆசிரியர்களே இந்த ஆசிரியர்களே போட்டு அந்த வேலையை வாங்குறது. அரசாங்க ஊழியர்னால ஏன் தோக்குறோம், ஆசிரியர்னால ஏன் தோக்குறோம் தெரியுமா உங்களுக்கு? இந்த தானா கூடாக்கு தடவை சொன்னப்பங்க எல்லாம் குட்டீஸ் பூரா நாங்க வீட்டுல போய் சொன்னோம், பாட்டிகிட்ட சொன்னோம், அப்பாட்ட சொன்னோம் சொன்னதுக்கு காரணமே இந்த ஆசிரியர்கள் தான். இன்னைக்கு சொல்றேன், ஏன்னா நான் ஒரு ஆசிரியர் மகன். எங்க அப்பா தலைமை ஆசிரியர் சேவபாண்டியன் சொல்லி மதுரை மாவட்ட ஆசிரியர் கூட்டணி தலைவர், முத்துச்சாமி கூட்டணி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தலைவராக இருந்தார். எனக்கு இந்த அமைப்பெல்லாம் தெரிஞ்சதுக்கு காரணம் அதெல்லாம் சொல்றேன். அதனால அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறுப்புல இந்த தடவை இந்த சுள்ளாங்க கிட்ட குட்டீஸ் இருக்காங்கல்ல, பிரிகேஜி எல்கேஜி ஒன்னாப்பு இவங்கிட்ட கூட வீட்டில் போய் சொல்றா, விசிலுக்கு ஓட்டு போட சொல்றான்னு சொல்லி விட்டது இந்த ஆசிரியர். ஆசிரியர் பேச்சு அப்படியே கேட்பாங்க சின்ன பையன்.
குட்டீஸு காலேஜில் படிக்கிறவங்க கேட்க மாட்டான். நாங்கள் அதெல்லாம் பார்த்து தானே வந்தோம். குட்டீஸுக்கிட்ட இந்த தடவை விசிலுக்கு போட சொன்னது ஆசிரியர்கள் தான். காரணம் அவ்வளோ வெறுப்பு. அவங்களுக்கு புதிய பென்ஷன் திட்டன்ற பேரில் இன்னைக்கு நான் பேரை சொல்ல விரும்பல. நானும் நம்முடைய மதுரை மாவட்டத்தில் முக்கியமான வழக்கறிஞர், திமுகவுடைய முன்னணி வழக்கறிஞர் ஒருவர், அவர்கிட்ட ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அரசாங்க ஊழியர் ஓட்டு உங்களுக்கு தடவை விழுகல, எங்களை ஏமாத்திட்டாங்க, புதிய பென்ஷன் திட்டம்னு சொல்லிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்தா கூட பரவாயில்ல, எங்க சம்பளத்தை பிடிச்சிட்டு, இப்போ என் சம்பளத்தில் 1 கோடி ரூபா பிடிச்சிடறாங்க, என் பணத்தை 1 கோடியை பிடிச்சிட்டு எனக்கு கொடுக்கறத 50 லட்சமாவது கொடுக்கலாம், 25 லட்சம் கூட எங்களுக்கு வராது. அப்ப எங்க பணத்தை பெரிய மோசடி இந்த புதிய பென்ஷன் திட்டம், இது ஏன் முதலமைச்சர் கவனத்துக்கு போகலன்றார். பகுதி நேர ஆசிரியர் சங்க தலைவர் செந்தில் இந்த 5 வருஷமா என்கிட்ட சிஎம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, எங்களுக்காக பேசுகிறேன் கதறுவார். ஏன்னா வாட்ஸ்அப்பில் போட்டால் போடுவார். ஏன்னா நம்மளாம் சிஎம் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம சிஎம் கிட்ட போய் சொல்லவே முடியலையே, பெரிய தடை, இமய மாதிரி தடைக்கெல்லாம் இருந்தால் எங்கிட்ட போய் சிஎம் வச்சு நிற்கிறது சொல்றது. இந்த மாதிரி விஷயம் கலைஞர்கிட்ட இல்லை. உங்ககிட்ட அதை குறைங்க முதல். அப்ப செந்தில் நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க ஆதரவு கொடுங்க, RS பாலிட்டு போய் கொடுங்க, லெட்டர் கொடுங்க. திமுகவை ஆதரிச்சு 2020 நாடாளுமன்ற தேர்தல் ஆதரிங்க, உள்ளாட்சி தேர்தல் ஆதரிங்க. அவங்க ஆதரிச்சு அறிக்கைலாம் சன் நியூஸ்ல வந்திருக்கு, கலைஞர் செய்தியில வந்திருக்கு. அதை மட்டும் போட்டுறது வாங்கி, அதை மட்டும் RS பாரதி வாங்கி கொடுத்துருது செய்தியை மட்டும். அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருக்காங்க, நோக்கத்தை நிறைவேற்றின சாதாரண தொண்டரா இருந்து வந்தது RS பாரதிலாம். இந்த இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த இடத்த தக்க வைக்க பார்க்கணும். வயது போயிட்டு இருக்கு, அடுத்த தலைமுறையை நீங்க உருவாக்கணும். அங்க இருக்கிற அன்பகம் கலையெல்லாம் ஸ்டாலின் உதவியாளர் இருந்தார், நாங்க மாவட்ட நிகழ்ச்சியிலும் இருந்தார், ஓரளவு மரியாதை கொடுக்குறாரு. இன்னும் அவருக்கும் கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, தளபதி கிட்ட போய் சொல்ல முடியல. இது கட்சி இப்படி இருந்தா கட்சி உங்களுக்கு நடத்த முடியாது. நாங்களாம் மதுரையில் இன்னைக்கு திமுக உயிரோட்டமா இருக்குன்னா சாதாரண சாமானியமானவனுக்காக மட்டும்தான் நாங்கள் வேலை பார்ப்பேன். வந்தா பொழுது பழசு பெரிய இதுல வர்றவனுக்குலாம் நம்ம அப்புறம் தான் பார்ப்போம். முதல் சாதாரண சாமானியமான தொண்டனுக்கு தான் வேலை பார்க்கணும். ஆனால் அரசாங்க ஊழியர்களை தக்க வைக்கல. 17 லட்சம் ஓட்டு தான் இந்த தாவேக்காக நமக்கு வித்தியாசம். அரசாங்க ஊழியர் ஓட்டு மட்டும் 20 லட்சம் ஓட்டு. நீங்க தபால் ஓட்டுல எல்லா இடத்தையும் தாவேக்கா முந்தினதுக்கு காரணம் ஆசிரியர் பகை. அந்த ஆசிரியர் பகை என்பது பெரிய புகையா நெருப்பாயிருச்சு. அவங்க தான் அந்த சுல்லாய்களுக்கு குட்டீஸுகளுக்கு விசிலுக்கு போட சொல்லி கொடுத்தது. ரொம்ப மோசமான நிலவரம். எதிர்காலத்தில் எல்லாம் மாத்துங்க. எல்லா தரப்புலையும் கலைஞர் ஆள் வச்சிருப்பார். நீதித்துறையிலையும் நமக்கு சரியான லாபி இல்லை. இப்ப நீதித்துறையில் லாபி இல்லை. எத்தனை ஒரு ஜட்ஜை நம்ம உருவாக்கி இருக்கோம். காவல்துறையில் எத்தனை பேர் RSS உள்ள பூந்திருக்கான். நாங்க சொல்றோம் உளவுத்துறையில் RSS இருக்குன்னு சொல்றோம். எல்லா நிர்வாகத்திலையும் RSS பாஜக சந்தர்ப்பவாதிகள். அதிகாரிகளை நம்பி மட்டும் ஆட்சி நடத்த முடியாது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி அதிகாரிகள் ஆட்சி. அதிகாரிகள் சொன்னதை தான் நீங்க திட்டமா போட்டீங்க. அதிகாரிகள் என்ன சொல்றாலும் அதான் செஞ்சீங்க. அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் யார்ட்டையும் கலந்த ஆலோசனை இல்லை. முக்கியமான முன்னணி தலைவர் உயர்மட்ட குழு செயற்குழு வச்சிருக்கான். எதுக்கு வச்சிருக்கான்? நீங்க நினைக்கிறத சொல்லிட்டு நிறைய தீர்மானத்தை போட்டு போயிருவீங்க. அப்புறம் எதுக்கு உயர்மட்ட குழு, உயர்நிலை குழு, செயற்குழு? பொதுக்குழு கூடுனா கழகத்தின் இதயம் பொதுக்குழுனா 10,000 பேரை கூட்டு மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கும் பொதுக்குழு. இது பொதுக்குழுவா? பொய்க்குழு. அண்ணா காலத்தில் பொதுக்குழு இருக்குன்னா அவ்வளவு மரியாதை. பொதுக்குழுல பேச விடணும், கருத்தை கேட்க விடணும். செயற்குழு அதோட லிமிட்டு. நீங்க யாரை பார்த்தாலும் செயற்குழு. ஊருக்கு தடிக்குழு தான் செயற்குழு. திமுக என்ன அந்த காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது மதுரையில் செயற்குழு இருக்கும். ஆழ்வார் ராமச்சந்திரன் ஒரு மரியாதை இருக்கும் பார்த்தாலே. தலைமைச் செயற்குழு அவங்கெல்லாம் சாதாரண மூங்கி கடை வச்சிருந்தாரு. ஆழ்வார் இன்னைக்கு அவர் கட்டின இளைஞர் எழுச்சி மன்றம் இருக்கு ஆழ்வார்புரத்துல. ஒரு திமுக காரன் இன்னைக்கு எங்கேயாவது மதுரையில் சொல்லுங்க படிப்பகம் இருக்குன்னு. திராவிட படிப்பகம் மோகன் இறந்து போயிட்டார். இன்னைக்கு மேல போனதுல திராவிடர் படிப்பகம், அந்த பக்கத்துல கார்கி படிப்பகம், அவங்க கம்யூனிஸ்ட் டைஃப் வச்சிருந்தாங்க. நாங்களா இளைஞரணி. கருத்து மோதல் விவாதம் நடக்கும்.
இன்னைக்கு பார்ல கொள்ளையடிக்குது. அது மாதிரி அணிகள்ல மாணவர் அணி இல்லை, இலக்கிய அணி. இலக்கிய அணின்னு கேட்டா கையெழுத்தே போட தெரியாது இலக்கிய அணியில் இல்லை. முதல் அந்த அணிக்கு ஏற்ற மாதிரி ஆளை போடணும். இப்போ நான் மாணவர்கள் இருக்கும்போது தான் சொன்னேன், மதுரையில் அனைத்து கல்லூரியிலையும் அமைப்பு வச்சுங்க. அப்போ நான் மாணவர் படிச்சுக்கிட்டது மன்னர் காலேஜில் படித்தேன், சட்டக்கல்லூரியில் படித்தேன். மாணவர் அணி படித்து முடிச்ச வரையுமே இளைஞர் அணி. அப்படி அணிகளை வந்து செலுத்தப்படுத்தணும். எதுவுமே இல்லை, விஜய் ஜெயிச்சுட்டார், நான் கூட்டாது எங்களுக்கெல்லாம் தேவையான்னு சொல்றாங்க. விஜய் வெற்றி என்பது ஆடி காட்டில் கோவரத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு குப்பை. திமுக கட்டமைப்பு பெரிய 75 ஆண்டுகள் தாண்டி இயக்கம். அதில் எங்களை போன்றலாம் 40 ஆண்டுகளை பயணிச்சிருக்கோம். அந்த வேதனையில சொல்றேன், எங்க கண்ணு முன்னாடி திமுகவில் சனாதனவாதிகளும் சந்தர்ப்பவாதிகளும் கான்ட்ராக்டுக்காரர்களும் திமுகவை நிர்ணயம் பண்றாங்க. கான்ட்ராக்டுக்காரன் என்கிட்டே சொல்ல, உனக்கு சீட்டு வாங்கி தருவா, எவ்வளோ தர்ற, இன்னார் மூலமா அவங்க வீட்டில் ஸ்டாலின் வீட்டில் சொல்கிறேன் பேரேஜில் அவர்கிட்ட கூட்டு போவான்னு. அப்போ நாங்கள் திமுகவில் உழைச்சதுக்கு என்ன பயன்? இதான் நடந்துச்சு. இன்னும் நிறைய இருக்கு. அதனால அரசாங்க ஊழியர்களை பகைக்கக்கூடாது எப்பயுமே. தோல்விக்கு பல்வேறு காரணங்களில் ஆசிரியர்கள் அரசாங்க ஊழியர்களும் முக்கியமான காரணம் என்பதை திமுக உணர வேண்டும். நன்றி சார். நன்றி.